எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஐஸ்வர்யா ராய் தானே? அழகான பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுமா? அப்போ எக்காரணத்துக்கு கொண்டு இந்த மிஸ்டேக் பண்ணிடாங்க. அவங்ககிட்ட போய் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் 10,000 பேர் அவங்ககிட்ட போய் ஆல்ரெடி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்களும் அதை சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இங்கே 2 விஷயம் நடக்கும். ஃபர்ஸ்ட், அவங்க ஆல்ரெடி கேட்டு சலிச்சு போன காம்ப்ளிமெண்ட் இது. அதை நீங்கள் போய் சொல்லும்போது என்னன்னா ஒன்றுமே இருக்காது, மண்ணு மாதிரி இருக்கும். செகண்ட் என்ன ஆகும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் மற்றவங்க மாதிரி ஒரு சாதாரண பர்சன் சொல்லி டக்குன்னு நினச்சிருவாங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் டவுன் ஆயிரும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அவங்க நோட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட என்ன ஒரு விஷயம் யூனிக்காக இருக்குது, யாருமே அதை பற்றி பேசிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், அவங்க பேசுகிற விதம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா, யாரும் அதை பற்றி சொல்ல அப்படின்னா நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொல்லலாம், நீ பேசுகிற விதம் வந்து அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. பிகாஸ் யாருமே அவங்கள்ட்ட இதை பற்றி பேசினதே இல்லை. நீங்கள் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தனியாக தெரிவிங்க. அண்ட் நீங்கள் வித்தியாசமாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கனால உங்கள் மேலே இன்னும் அட்ராக்ஷன்